ஆனால் என்னடா படம் ஒரு நைட்டில் எடுத்துக்கிறாங்க, என்ன படம்னு புரியல. நான் போய் ரொம்ப நாள் வருஷம் கழிஞ்சு எடுத்த படத்தில் இது ஒரு நல்ல ஸ்டோரி, நல்ல படம். ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி இல்லாத ஒரு நல்ல டைப்பாக அவர் நடிச்சுக்கிறாரு. நல்ல ஸ்டோரியாக இருக்குது. இவரு ஒரு காமெடி ஆகிட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் ரொம்ப ஃபேமிலியோட பார்க்குற படம் இது. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபன்னாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஜீவா ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டிடிடி இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஒரே கிராமத்தில் 2 வீடு பக்கத்து வீடு, ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் வந்து சாவு அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் எடுக்க போகிறோம் அப்படின் போது ஊர் தலைவர் தான் ஜீவா. அவர் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருந்தாங்க. இது வந்து காமெடிக்கான ஒரு சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக. ஆனால் காமெடி படத்தில் மிஸ்ஸிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக போச்சு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் நடிப்பாக இருக்க டைலாக் ஒன்று வரும், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கூட எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக வச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அது மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, படத்தில் ஹீரோயின் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சொல்லுவேன். மியூசிக் படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி படத்தில் ஒரு சில ப்ளஸ் இருந்தாலும் ஒரு சில மைனஸும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஒரு 1 டைம் வாட்சபிள், ஃபேமிலியோட பார்க்கணும். இந்த பொங்கலுக்குனா ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தைன்னு சொல்லுவேன். மற்ற படங்கள் நல்லா இல்லாதால இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லுவேன். Amazing TTT Pongal. Please go and watch with your family and friends. Here the artists have performed really well. The technicians have performed really well. 45 days of hard work. Please go and watch it. It's amazing. நீங்க போயிட்டு பார்க்கணும். அப்புறமா நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் how he has performed. Solid. Even yesterday all the celebrities, PROs and technicians have seen the film. They loved it. Press release I think has happened yesterday. Even press has given 5 out of 5. It is amazing. Please go and watch it. படித்து சொன்னேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டிங்களா? அந்த டைலாக் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் மட்டும் இல்லை, சார் இருக்கார், சார் வேணும் பாருங்க. அந்த டைலாக் வந்து நீங்கள் இப்போன்னு இல்லை, படத்தில் நல்ல ஒர்க் ஆகிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லர்லேயும் பயங்கரமான ஒரு ஒர்க் ஆகிருக்கு. இவர் அண்ணனோட தலைமையில் தம்பியோட பொங்கல் இது. அண்ணனை உங்களுக்கே தெரியும், தம்பியோட பொங்கல் இது. பொங்கல் வின்னர் T. எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்லேருந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸு நல்லா தான். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சைல்டோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. என்னம்மா பிடிச்சிருந்தது? என்ன காமெடி. எந்த காமெடி ரொம்ப உங்களுக்கு விருப்பமா? எப்படி சொல்றது? எல்லாமே பிடிச்சிருந்தது. காமெடி சீனு டைம் போனதே தெரியல. என்ன ஸ்டோரி இது ஆக்சுவலாக? இது சண்டை போடக்கூடாது, அப்புறம் சண்டை போடக்கூடாது, அப்புறம் காமெடி. மியூசிக், ஹீரோயினி அவங்க கூட நல்லா இருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது படம். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, படம் நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. 2 பக்கமும் பாசிபிள் தான். ஜீவா ஜீவா எப்போதுமே காமெடி இருக்குது, இதாக இருக்குது, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகுமா இல்லையா, அதை தான் மெயின். அதான் நீங்கள் போயிட்டு பார்க்கணும். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தென் நீங்கள் இவருக்கு கேமரா பேன் பண்ணுங்க. He himself is telling he liked the film. Yeah, it's an amazing film. Please go and watch with your family and friends. Thank you. No, இல்லை, there is a surprise element. போய் நீங்கள் மூவி பார்க்கணும், அப்புறமா புரியும். Please go and watch the movie. Thank you. ஸ்டோரி பேஸ்ட் என்ன? There will be a கல்யாணம் வீடு, there will be a death வீடு. அதெல்லாம் கல்யாணம் ஆகுமா இல்லையா, அதுதான் மெயின் திங். அண்ட் அதெல்லாம் நிறையா ஹியூமர் இருக்கும், நிறையா காமெடி இருக்கும், நிறையா ட்ராமாஸ் இருக்கும். நீங்கள் போயிட்டு பார்க்கணும், அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு ஆக்டிங் வைஸா? ஜீவா சார் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காருல, எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்? அதெல்லாம் பார்க்கும்போது அது அவர் ஆக்டிங் நான் வந்து இப்போ தான் நானே கற்றுக்கிறேன். அவர்கிட்ட நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும். ரொம்ப நேச்சுரலாக அவர் பண்ணுவார். அண்ட் நீங்களுமே இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி மேம் இருந்தது அந்த அனுபவம்? எப்படி இருந்தது? கேன் யூ ஷேர் மீ? எப்படி இருந்தது? புது டீம், லைக் மலையாளம் டீம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் நான் பார்த்தேன். எப்படி அவங்க டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தானா நெக்ஸ்ட் ஷூட்டில் தான் டெவலப் ஆகும். ஒர்க்கிங் வித் தெம் வாஸ் ஃபன். தமிழ் ஆடியன்ஸோட பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்குது கனெக்ட் ஆகுது? எப்படி அந்த கூஸ் பம்ப்ஸ் எப்படி இருக்குது மொமெண்ட்? எப்படி எல்லாருமே கற்றுனாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நான் வரப்போதெல்லாம் கற்றுனாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஓவர்வெல்மிங்கான ஒரு பொங்கல். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸு. ஆடியன்ஸோட பார்த்தோம், எங்கெல்லாம் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக, அதுக்கு மேலேயே வந்து சூப்பராக கை தட்டி இருக்கிறாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படமாக இருக்குது. நீங்களாம் பார்த்தீங்களா படத்தை? பார்த்தீங்களா? சூப்பர். நீங்கள் பார்த்தீங்களா? சும்மா சொல்லாத. ஒரே ஒரு என்னன்னா ஹீரோயின் இல்லை
இல்லை அப்படின்ற மாதிரி சரி பார்ட் 2ல வச்சிருவோம். ட்ரிபிள் டி பார்ட் 2ல இன்னொரு டி வந்துடும், 4 டி வந்துடும் இப்போ. ஐயோ சிம்பிள் தெரிலங்க, டேரக்டருக்கு கேட்க வேண்டியிருக்கிறேன். இந்த எஸ்எம்எஸ் மாதிரி ஒரு படம் வருது வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ. ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு. ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸே ஒத்துக்கிட்டாங்கன்னா அதாவது ஒரு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போதாங்க ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்குது, இன்னும் மேலும் நல்லதுங்க. எல்லா படமும் நல்லா ஓடணும். ஸோ எல்லா படமும் அடுத்த படமும் போய் பார்க்க போகிறேன். ஸோ நிச்சயமாக வந்து இது ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு எனக்கு. மேலும் இன்னும் 2-3 படம் ரிலீஸுக்கு இருக்குது. ஸோ அந்த படமும் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல படமாக அமையும். நன்றி ஐயா.